இப்போ இந்த பாடல்கள்ல கடல், நிலம், உழைப்பு இது சார்ந்தெல்லாம் நீங்க நிறைய பாடியிருக்கீங்க. அது ஆமா, பத்தி சொல்லுங்க. எங்களுக்காக ஒரு சில வரிகளையும் நீங்க பாடினா மகிழ்வோம். கண்டிப்பா. இப்போ உழைப்புன்னு சொல்லும்போது, எல்லாம் வயக்காட்டுல வேலை செய்யும்போது, அம்மாங்கலாம் பாடுறது ரொம்ப ஜாலியா இருப்பாங்க அவங்கலாம். ரொம்ப சோகமாலாம் வேலை செஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அலுப்பே தெரியாது வேலை செய்யறதுக்கு. அப்ப வந்து, "ஒரு மரக்கா ரொம்பலந்து நான் ஒரு அடி தூரம் கரும்பு நட்டேன். கரும்பும் இல்ல, நல்ல வரனும் இல்ல, அந்த கரும்புக்கு ஏத்த கணவன் இல்ல. 2 மரக்கா ரொம்பலந்து நான் 2 அடி தூரம் கரும்பு நட்டேன். கரும்பும் இல்ல, நல்ல வரனும் இல்ல, அந்த கரும்புக்கு ஏத்த கணவன் இல்ல." அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு கிண்டலா பாடிக்கிட்டு கணவனை வச்சு மாமா அப்படின்னும்போது அது காதல் பாட்டா அது கடந்து போகும். அவங்களுக்கு அலுப்பு தெரியாம வேலை செய்யறதுக்கு. கடல் சார் பாட்டு அப்படின்னு சொல்லும்போது இப்போ அஹ், அஹ், கடலோர இருக்கிற மக்கள் வந்து இப்போ வந்து அவங்க பாடுவாங்க. அவங்களும் அந்த க கட்டு மரத்தை இழுக்கும் போது அவங்களுக்கும் அந்த வலி கஷ்டம் இருக்கும். அதை மறக்கிறதுக்காகவும் பாட்டு பாடுவாங்க. ஏலேலோ ஐலசா, ஏலேலோ, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ, கட்டு மரம் ஏலேலோ, கட்டு மரம் ஐலசா, கட்டு மரம் ஐலசா, கட்டு மரம் ஐலசா, கடலோடி வாழ்வினிலே கனிந்த வரம் ஐலசா, கடலோடி வாழ்வினிலே கனிந்த வரம் ஐலசா, கட்டு மரம் ஏலேல, கட்டு மரம் ஐலசா, கட்டு மரம் ஐலசா, கடலோடி வாழ்வினிலே கனிந்த வரம் ஐலசா, கனிந்த வரம் ஐலசா, கனிந்த வரம் ஐலசா. அப்போ அவங்களுக்கு அந்த வழி தெரியாம அந்த மரத்தை இழுக்கிறதுக்கு அது பாடுவாங்க கடலோரத்துல. கேட்கறதுக்கே உங்களை பேசாம நான் கேள்வியெல்லாம் விட்டுட்டு உங்களை பாட வச்சு கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. அவ்வளவு சிறப்பா இருக்கு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அந்த கடல்ல அந்த கட்டுமரத்தை இழுத்து வந்து நிறுத்துறதுக்குள்ள அவங்க படுற ஆமா. பாடு, அப்படி பாடிக்கிட்டே அந்த ஏலேலோ ஐலசான்னு சொல்லும் பொழுதே அவங்களுக்கு அந்த அப்படியே வடிஞ்சு போயிரும் அந்த வலி எல்லாம். அது அவ்வளவு அழகான ஒரு அதுவும் அந்த அது சமூக அக்கறையோடு நிறைய நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. அது எனக்கு ரொம்ப கவர்ந்தது. மகிழ்ச்சிம்மா, மகிழ்ச்சி. அடுத்ததா அதே பாத்தீங்கன்னா ஆ. அந்த அவங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயா ஒரு நேரத்துக்கு கடலுக்கு போகாம தொழிலுக்கு போகாம இருக்கும்போது அப்போ வந்து அது கழில் ஆட்டம் அப்படின்னு ஒரு டான்ஸ் ஆடுவாங்க அவங்க. கம்பு கையில் வச்சுக்கிட்டு அப்போ அந்த பாட்டோட சேர்ந்து அவங்க ஆடுவாங்க. அதுக்கும் இந்த பாட்டு நாங்கள் பயன்படுத்துகிறோங்க. இதுக்கு ஒரு 2 வரி பாடுங்களேன். அது அந்த மாதிரி ஒரு களிப்பாட்டம் ஆடக்கூடிய அதுதாம்மா இந்த இதை இப்போ பாடினல்ல ஏலேலோ அந்த ஆமா. கழில் வச்சு ஆடுவாங்க அதுதான். ஓ! அந்த ஆ, கடல்ல நம்ம பயணிக்கும்போது மட்டும் இல்ல, வெளியில ஆமாம்மா. வச்சுக்கிட்டும் வெளியில வந்து ஆமா சரி, ஆடுவாங்க. சரி. ரொம்ப மகிழ்ச்சி, ஆ. மகிழ்ச்சி. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த ஒரு குழந்தையுமே இந்த நம்ம மண்ணில் பிறந்த பிள்ளைகளுக்கு வந்து தாலாட்டு பாடல். அது கேட்காத பிள்ளைகளே இருக்காது. அந்த தாலாட்டு பாடல் ஒரு தனித்துவம். அது ரொம்ப அவசியமும் கூட. ஏன்னா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் தாலாட்டு பாடல் ஒண்ணுமே இல்ல. அவங்களுடைய வரலாறா இருக்கும், பூர்வீகமா இருக்கும், இந்த நாட்டுடைய சிறப்பா இருக்கும், அவங்களுடைய தன்மையா இருக்கும். ஏதோ ஒண்ணு அர்த்தம் பொதிந்த ஒரு விஷயத்த சொல்லித்தான் அந்த குழந்தையோட மனசுல, நம்ம எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமாடா? நம்ம நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமான்னு ஏதோ ஒண்ண உள்ள வந்து புகுத்தி பாடுவாங்க. அப்படிப்பட்ட அந்த தாலாட்டு பாடல்கள்ல நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? என்னெல்லாம் பண்ணீங்க? நிறைய தாலாட்டு பாடி இருக்குமா. ஒவ்வொரு இப்போ பாதிக்கப்படுறவங்களுக்கு கூட அந்த ஒரு ம், ஆ, ஒப்பாரி அது மாதிரி இருக்கு. ஆனால் தாலாட்டு வந்து நம்ம வாழ்விலோட கலந்தது. இப்போ நம்ம சொன்னீங்கல்ல மரத்தடியில் வந்து குழந்தைய படுக்க வச்சுட்டு வேலை செய்வாங்க. ஆனால் குழந்தை வந்து நம்ம அம்மா பக்கத்தில் இருக்கிறாங்கன்னு அது நினச்சிட்டு தான் தூங்கும், முழிச்சிட்டு தான் இருக்கும். ஆனால் வந்து தான் அம்மா பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு மருத்துவம் செய்யாத ஒரு வேலையை தாலாட்டு செய்யும். ஊசி மாத்திரை எதுவுமே தேவையில்ல. ஒரு குழந்தை அழுதுனா நம்ம பாடினாலே அதை கேட்டு குழந்தை தூங்கக்கூடிய சக்தி தாலாட்டுக்கு உண்டு. அப்படிதான் வைப்பாங்க. தாலாட்டு பாட்டு இன்னும் ஏதாவது ஒண்ணு என்னோட பாடுங்களேன். பிள்ளைக்கும் மூத்த பையன் சமரன் அவருக்கு ஒரு தாலாட்டு அவங்க கணவர் அவங்க எழுதுனாங்க. ஆராரோ ஆரிரரோ, ஆராரோ ஆரிரரோ, கண்ணான கண்ணல்லோ, கண்மூடி தூங்கல்லோ, பொன்னான பொன்னல்லோ, பொழுதார உறங்கல்லோ அப்படின்னு அது பாடிக்கிட்டே போகுமா. ஆமா.
பையனுக்கு அது ஞாபகம் இருக்கா இப்போ? நீங்க பாடுனதெல்லாம் அவருக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, ஆமா, ஆமா. ஞாபகம் இருக்குமா. சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. ஆ இப்போ நீங்க வந்து இப்போ திரை இசை பாடல் இல்லாம ஆல்பங்கள்ல பாடியிருக்கீங்க. அந்த ஆமா. நீங்க பாடின ஆல்பங்கள் பத்தியும், அதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேட்ட உடனே, "எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமா" அப்படிங்கிற மாரி ஒரு பாட்டு மனசுல இருக்கும் இல்லையா? அத பத்திலாம் சொல்லுங்க எங்களுக்கு. நெறைய ஆல்பத்துல தாம்மா ஃபர்ஸ்ட்டு நான் பாடுனதே. நெறைய பேரு கூப்ட்டு பாட வைப்பாங்க. எங்களோட ஆல்பத்திலயே நாங்களும் நெறைய பாடல்கள் வெளியிட்டோம். அதுல என்ன முக்கியமா பாட வைப்பாங்க. அந்த வாய்ப்ப நான் ரொம்பவே பெற்றிருக்கிறேன், அந்த ஆல்பத்துல பாடுறதுக்கு. அதுல புடிச்ச பாடல் வந்து ஒரு காதல் பாடல். பறை குறித்தான ஒரு காதல் பாடல். பறையொலியால் மனமகிழோம் மாமா, ஏன் பாச ஒலிய மறுதலிக்கலாமா? பறையொலியால் மனமகிழோம் மாமா, ஏன் பாச ஒலிய மறுதலிக்கலாமா? தாள வகைய பிரிச்சியாலோ மாமா, தாள வகைய பிரிச்சியாலோ மாமா, என் தாலி கொடிக்கு காலம் தாழ்த்தலாமா? பறையோச சத்தம் என் பாசமாமா முத்தம், பறையோச சத்தம் என் பாசமாமா முத்தம், பறையொலியால் மனமகிழும் மாமா, என் பாச ஒளிய மறுதலிக்கலாமா? சிண்டு குச்சி அடி குச்சி சேர்ந்து எழுப்பும் இசையில், சின்ன மாமா உன்னோட சேரும் காலம் வரையில், சிண்டு குச்சி அடி குச்சி சேர்ந்து எழுப்பும் இசையில், சின்ன மாமா உன்னோட சேரும் காலம் வரையில், காற்றிலே பறையொலியாய் கலந்திருப்பேன், உன்னை கணவனாய் கரம் பற்ற காத்திருப்பேன். வருடினி அடிக்கையிலே வசந்தம் வந்து ஆடுது, அடவு கட்டி ஆடையிலே ஆசை இன்னும் கூடுது, பறையொலியால் மனமகிழும் மாமா, என் பாச ஒளிய மறுதலிக்கலாமா? பறையொலியால் மனமகிழும் மாமா, என் பாச ஒளிய மறுதலிக்கலாமா? இப்படியெல்லாம் கேட்டா எப்படிம்மா மறுதலிப்பாங்க? அவ்ளோ அழகு. ஏன்னா பறை இசை அது வாசிக்கக்கூடிய அந்த குச்சிகளெல்லாம் இணைச்சு அப்படியா சின்ன மாமா, அந்த மாமா, இந்த மாமான்னு பொதுவா வீணை கலைஞர்கள் சொல்றது உண்டு இல்லையா? ஒரு வீணையாவது உன் மடியில நான் இருக்க மாட்டேனா? என்னை உன் விரல்களால் மீட்ட மாட்டாயா? அப்படிலாம் கேட்பாங்க. அது மாரி உங்களுக்கு பிடிச்ச பறைய வச்சு உங்க மாமாவுக்கு ஒரு பாட்டு செம. ரொம்ப நல்லா இருந்ததும்மா. ரசித்தேன், நன்றிம்மா. ரசித்தேன்.